ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலமாக இங்கிலீஷ் பேச கற்றுக்க போகிறோம். இப்போ வாங்க அந்த ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவி டிகிரி முடித்திருக்கிறான். அவனுக்கு 30 வயதாகிறது. ஆனால் அவனுக்கு வேலை இல்லை. காரணம், அவனுடைய ஆங்கில அறிவு மோசமாக இருந்தது. அவன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான். அவனுடைய கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் உள்ளூர் மொழியில் பேசினார்கள். யாரும் ஆங்கிலம் பேசியதில்லை. ரவி தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். அவன் இலவச ஆங்கில உரையாடல் பயிற்சியில் சேர்ந்தான். ஆரம்பத்தில் அடிப்படை வாக்கியங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டான். அவனால் தன்னை ஆங்கிலத்தில் சரியாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் கற்றுக்கொள்வதில் உறுதியாக இருந்தான். முதலில் எப்படி வாக்கியங்கள் அமைப்பது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். பின்னர் அவன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தான். 3 மாதத்தில் அவனால் எளிய உரையாடல்களை பேச முடிந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. தற்போது அவன் ஒரு நிர்வாக அதிகாரியாக வேலை செய்கிறான். வேலை செய்யும் இடத்தில் அவனது ஆங்கிலம் மேலும் மேம்பட்டது. அவன் மேலாளராக பதவி உயர்வு பெற்றான். இப்பொழுது அவன் மற்றவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தருகிறான். ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரியை தனித்தனி சென்டென்சஸாக இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரவி டிகிரி முடித்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் ரவி முடித்திருக்கிறான். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ரவி ஹேஸ் கம்ப்ளீட்டட். ரவி ஹேஸ் கம்ப்ளீட்டட். என்ன முடித்திருக்கிறான்? டிகிரி. அப்போ ஹிஸ் டிகிரி. ரவி ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் டிகிரி. ரவி டிகிரி முடித்திருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவனுக்கு 30 வயதாகிறது. He was 30 years old. He was 30 years old. அவனுக்கு 30 வயதாகிறது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஆனால் அவனுக்கு வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் he has a job அப்படின்னா அவனுக்கு வேலை இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். he has a job அப்படின்னா அவனுக்கு வேலை இருக்கிறது. அப்போ அவனுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா he has no job அப்படின்னு சொல்லணும். he has no job அப்படின்னா அவனுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவனுடைய ஆங்கில அறிவு மோசமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அவனுடைய ஆங்கில அறிவு. ஹிஸ் இங்கிலீஷ் நாலேஜ். அவனுடைய ஆங்கில அறிவு எப்படி இருந்தது? மோசமாக இருந்தது. அப்போ வாஸ் வெரி புவர். ஹிஸ் இங்கிலீஷ் நாலேஜ் வாஸ் வெரி புவர். அவனுடைய ஆங்கில அறிவு மோசமாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான். ஃபர்ஸ்ட் he lived. அவன் வசித்தான் எங்கே? ஒரு சிறிய கிராமத்தில். அப்போ in a small village. He lived in a small village. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவனுடைய கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் உள்ளூர் மொழியில் பேசினார்கள். ஃபர்ஸ்ட் அவனுடைய கிராமத்தில். அது எப்படி சொல்றது? in his village. in his village. அவனுடைய கிராமத்தில். நெக்ஸ்ட் பெரும்பாலான மக்கள் பேசினார்கள். அது எப்படி சொல்றது? most people spoke. most people spoke. பெரும்பாலான மக்கள் பேசினார்கள். என்ன மொழியில்? உள்ளூர் மொழியில். அப்போ இந்த லோக்கல் லாங்குவேஜ். இந்த லோக்கல் லாங்குவேஜ் உள்ளூர் மொழியில். அப்போ in his village most people spoke in the local language. அவனுடைய கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் உள்ளூர் மொழியில் பேசினார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யாரும் ஆங்கிலம் பேசியதில்லை. அப்போ no one spoke English. no one spoke English. யாரும் ஆங்கிலம் பேசியதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரவி தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். ஃபர்ஸ்ட் ரவி முடிவு செய்தான். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ரவி டிசைடட். ரவி டிசைடட். ரவி முடிவு செய்தான். என்ன முடிவு செய்தான்? தனது வாழ்க்கையை மாற்ற. அப்போ டு சேஞ்ச் ஹிஸ் லைஃப். டு சேஞ்ச் ஹிஸ் லைஃப். ரவி டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் லைஃப். ரவி தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் இலவச ஆங்கில உரையாடல் பயிற்சியில் சேர்ந்தான். ஃபர்ஸ்ட் அவன் சேர்ந்தான். இது எப்படி சொல்றது? he joined. he joined. அவன் சேர்ந்தான். எதில் சேர்ந்தான்? இலவச ஆங்கில உரையாடல் பயிற்சியில். அப்போ in a free English speaking course. in a free English speaking course. he joined in a free English speaking course. அவன் இலவச ஆங்கில உரையாடல் பயிற்சியில் சேர்ந்தான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஆரம்பத்தில் அடிப்படை வாக்கியங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இனிஷியலி
நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல பாருங்க சிரமப்பட்டான் அப்படின்னு இருக்கும். அது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he struggled. அவன் சிரமப்பட்டான். he struggled. என்ன செய்ய சிரமப்பட்டான்? புரிந்து கொள்ள. அப்போ to understand. initially he struggled to understand. ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள சிரமப்பட்டான். எதை புரிந்து கொள்ள சிரமப்பட்டான்? அடிப்படை வாக்கியங்களை கூட. அப்போ ஈவன் பேசிக் சென்டென்சஸ், ஈவன் பேசிக் சென்டென்சஸ் அடிப்படை வாக்கியங்களை கூட. இனிஷியலி he struggled to understand even basic sentences. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவனால் தன்னை ஆங்கிலத்தில் சரியாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஃபர்ஸ்ட் வந்து அவனால் முடியவில்லை. இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he could not. he could not. அவனால் முடியவில்லை. என்ன செய்ய? அறிமுகப்படுத்திக் கொள்ள. அப்போ introduce. he could not introduce. அவனால் அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. யாரை? தன்னை. அப்போ himself. himself அப்படின்னா தன்னைத்தானே. எப்படி? சரியாக. அப்போ ப்ராப்பர்லி. எந்த மொழியில்? ஆங்கிலத்தில். அப்போ இன் இங்கிலீஷ். அப்போ he could not introduce himself properly in English. அவனால் தன்னை ஆங்கிலத்தில் சரியாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஆனால் அவன் கற்றுக்கொள்வதில் உறுதியாக இருந்தான். ஆனால் பட் நெக்ஸ்ட் வந்து அவன் உறுதியாக இருந்தான். இது எப்படி சொல்றது? he was determined. he was determined. அவன் உறுதியாக இருந்தான். எதில் உறுதியாக இருந்தான்? கற்றுக்கொள்வதில். அப்போ to learn. but he was determined to learn. அவன் கற்றுக்கொள்வதில் உறுதியாக இருந்தான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. முதலில் at first. நெக்ஸ்ட் வந்து அவன் கற்றுக்கொண்டான். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he learned. he learned. அவன் கற்றுக்கொண்டான். எதை? எப்படி வாக்கியங்கள் அமைப்பது என்பதை. அப்போ how to form sentences. at first he learned how to form sentences. முதலில் எப்படி வாக்கியங்கள் அமைப்பது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பின்னர் அவன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தான். ஃபர்ஸ்ட் வந்து பின்னர், தென் நெக்ஸ்ட் வந்து அவன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தான். அப்போ he practiced every day. he practiced every day. அவன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. 3 மாதத்தில் அவனால் எளிய உரையாடல்களை பேச முடிந்தது. ஃபர்ஸ்ட் வந்து 3 மாதத்தில், in 3 months. நெக்ஸ்ட் வந்து அவனால் பேச முடிந்தது. இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he could speak. he could speak. அவனால் பேச முடிந்தது. எதை பேச முடிந்தது? எளிய உரையாடல்களை. அப்போ simple conversations. in 3 months he could speak simple conversations. 3 மாதத்தில் அவனால் எளிய உரையாடல்களை பேச முடிந்தது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. 3 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. ஃபர்ஸ்ட் வந்து 3 மாதங்களுக்கு பிறகு, ஆஃப்டர் 3 months. நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. இது எப்படி சொல்றது? he got a job. he got a job. அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. ஆஃப்டர் 3 months he got a job. 3 மாதங்கள் கழித்து அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் ஒரு நிர்வாக அதிகாரியாக வேலை செய்கிறான். தற்போது அவன் ஒரு நிர்வாக அதிகாரியாக வேலை செய்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவன் வேலை செய்கிறான். அது எப்படி சொல்றது? he is working. he is working. அவன் வேலை செய்கிறான். என்னவாக? ஒரு நிர்வாக அதிகாரியாக. அப்போ as a administrative officer. he is working as a administrative officer. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வேலை செய்யும் இடத்தில் அவனது ஆங்கிலம் மேலும் மேம்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து அவனது ஆங்கிலம் மேம்பட்டது. இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? his English improved more. his English improved more அல்லது his English improved further அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வேலை செய்யும் இடத்தில், அது எப்படி சொல்றது? at workplace. at workplace. அப்போ his English improved more at workplace அல்லது his English improved further at workplace அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் மேலாளராக பதவி உயர்வு பெற்றான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் பதவி உயர்வு பெற்றான். இது எப்படி சொல்றது? he got promoted அல்லது he was promoted. என்னவாக பதவி உயர்வு பெற்றான்? மேலாளராக. அப்போ to a manager. அப்போ he got promoted
டு எ மேனேஜர் அல்லது he was promoted to a manager அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்பொழுது அவன் மற்றவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தருகிறான். ஃபர்ஸ்ட் வந்து இப்பொழுது அவன் ஆங்கிலம் கற்றுத்தருகிறான். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? now he teaches English. இப்பொழுது அவன் ஆங்கிலம் கற்றுத்தருகிறான். யாருக்கு? மற்றவர்களுக்கு. அப்போ to others.